வணக்கம். இன்றைய தினம் 3/3/2025 திங்கட்கிழமை, அஸ்வினி நட்சத்திரம். இனி 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நிதானமாக எல்லா விஷயங்களிலும் நடந்து கொள்ளுங்கள். அவசரப்பட்டு முடிவெடுத்து பின்பு மாற்றிக்கொள்ளக்கூடாது. எனவே நிதானம் இன்று தேவை. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் செலவீனம் சற்று அதிகமாக காட்டுகிறது. தேவையற்ற செலவுகளாக இருக்கும் என்றும் சொல்லுகிறது. எனவே செலவு செய்யும் விஷயத்தில் கூடுதல் கவனம் கண்டிப்பாக தேவை. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். சுப செலவு ஆகும். நீங்கள் செய்யும் ஒரு செலவு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது என்று. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் உண்டு, மதிப்பு உண்டு. இந்த லாபம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட நம்ப முடியாத அளவுக்கு அதிகமாக வருகிறது. மிக மிக நல்ல நாள் இந்த நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் கவனமாக எடுத்து வைக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைய தினம் நீங்கள் நடக்க இருக்கும் பாதை வழுக்கல் பாறை. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். இன்றைய தினம் நீங்கள் செய்யும் வேலை, தொழில் அனைத்தும், உங்களால் செய்யப்படும் செயல்கள் அனைத்தும் நல்ல பெயரை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். உங்களுக்கும் திருப்தி உண்டு. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று எச்சரிக்கை உணர்வு தேவை. எப்படி? சிரத்தையுடன் எதையும் செய்ய வேண்டும். அலட்சியம் கூடாது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். அதிர்ஷ்டம் தரும் நல்ல நாள். நீங்கள் நெடு நாட்களாக ஆவலோடு ஒன்றை எதிர்பார்த்தீர்கள். அது இன்று நடக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனமுடன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். நீங்கள் முந்திக் கொள்ளவில்லை என்று சொன்னால் வேறொருவர் முந்துவதோடு உங்களை பின்தள்ளவும் கூடும். எனவே கவனமுடன், மிக மிக கவனமுடன் இருக்க வேண்டும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா இன்னல்கள் வருகின்றன. இன்னல்கள் வரும், அதை சமாளிக்க வேண்டும் என்ற முன்னெச்சரிக்கையுடன் நீங்கள் இருக்க வேண்டிய நாள் இந்த நாள்.
சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு தோன்றுகின்ற எண்ணங்கள் எல்லாம் இன்று லாபத்தை கொடுக்கும். அப்படிப்பட்ட நாளாக, அப்படிப்பட்ட அற்புத நாளாக இந்த நாள் இருக்கிறது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு சில நேரங்களில் எல்லோரிடமும் நல்லபடியாக பழக வேண்டும் என்ற ஒரு இது இல்லை. சொல்லப்போனால் அப்படி இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட நாளாக இந்த நாள் இருக்கிறது. சற்று கவனம். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். ஒருவரை நம்பி இருந்தீர்கள், செய்கிறேன் என்று வாக்கு கொடுத்தார். அவர் வாக்கு கொடுத்தது போல் இன்று செய்து முடித்தார். இந்த நன்மையை நீங்கள் அனுபவிக்கும் நாள் இந்த நாள். அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேண்டாத தலையீடு வேண்டாம். உங்களுக்கு தேவையில்லா விஷயங்களில் இன்று நீங்கள் தலையிடக்கூடாது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். வெற்றி 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 என்றே காட்டுகிறது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு வந்து சேர வேண்டியது, நியாயமாக உங்களுக்கு வர வேண்டியது நீங்கள் பேசாமல் இருந்தால் உங்களை விட்டு செல்லும். எனவே வாயுள்ள பிள்ளை பிழைக்கும் என்பது போல் கேட்டு பெற வேண்டும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதவியை தேடி பலர் செல்வார்கள். ஆனால் பதவி ஒருவரது வீட்டுக்கு தேடி போகுமா? போகும். யார் வீட்டுக்கு? உங்கள் வீட்டுக்கு, உங்களிடம். இன்று நடக்க இருப்பது அதுதான். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். நண்பர்கள், தாயார், வீடு, சொத்து இவை போன்ற விஷயங்களில் சாதகமான நல்ல பலன் வருகிறது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் சுகமாக இருப்பதற்கே சற்று அதிகமாக செலவு செய்ய வேண்டிய நாளாக இந்த நாள் காட்டுகிறது. அப்படி செலவு செய்து உங்களை நீங்கள் சுகப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று காட்டுகிறது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். உங்கள் முயற்சி வெற்றியை கொடுக்கும். வெற்றி என்றால் முழு வெற்றியை கொடுக்கும். நல்ல நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யாருடைய வழிகாட்டலோ அல்லது உங்களது யோசனையோ தவறான ஒரு முயற்சியை இன்று நீங்கள் மேற்கொள்ள இருக்கின்றீர்கள். நன்றாக யோசித்து பார்த்து தேவையில்லா முயற்சியை தவிர்த்து விடுங்கள் என்று. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய உங்கள் பேச்சு ஒரு பெரிய காரியத்தை சாதிக்கின்றது. இன்னும் சொல்ல போனால் பலராலும் எளிதில் முடிக்க முடியாத ஒரு கஷ்டமான ஒரு வேலையை இன்று நீங்கள் உங்கள் பேச்சால் முடிப்பீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேச வேண்டியதை பேச வேண்டிய இடத்தில் பேசி பெற வேண்டியதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று.
ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒன்று நிச்சயம். என்ன அந்த ஒன்று? உங்களது உயர்வு நிச்சயம். எப்படி? நீங்கள் எந்த வேலையுமே செய்யவில்லை, தானே விதி உங்களை உயர்த்தும் நாள் இந்த நாள். அன்பர்களே, இதுவரை 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.